பாபிலோன் ராஜாக்கள் பன்றி இறைச்சியை சாப்பிடுவாங்களாம். தோத்திரம். இது பன்றி இறைச்சி உள்ள போஜனம். இதனால ஒரு யூதன் கர்த்தரை ஆராதிக்கிறனா என்ன தீட்டுப்படுத்த கூடாது என்கிற ஒரு தெளிந்த அறிவு தானியேலுக்கு இருந்ததுனாலதான் தானியேலின் காரியம் ஜெயமா இருந்தது. இந்த கடைசி நாட்கள்ல நம்முடைய ஊழியம் ஜெயமா இருக்கணுமா? அறிவுள்ள தானியேலா நம்ம இருக்கணும். என்ன பேச்ச காணா? அல்லேலூயாவா? ஆமா. அது எப்படிங்க பைபிளை ஒரு முறை கூட படிக்காம பாஸ்டர் ஆகுறது? புரியாத புதுரா இருக்குங்க. ஒரு முறை கூட இன்னும் பைபிளை உருப்படியா படிச்சு முடிக்கல. ரெவரண்டே ஆயாச்சு, பிஷப்பே ஆயாச்சா, பிஷப்பே ஆயாச்சு. இன்னும் பைபிள் சப்ஜெக்ட் கூட தெரியல. என்ன பேச்ச காணா? அல்லேலூயாவா? உலகத்துல ஒரு டீ கடையில காப்பியாத்த போனா கூட தெரியுமான்னு கேட்கான். காப்பியாத்த தெரியுமா? எவ்வளவு காப்பி தூள் போடணும், எவ்வளவு ஜீனி போடணும், எவ்வளவு ஆத்தணும், தொத்துறான். இதெல்லாம் உனக்கு தெரியுமா? முன் அனுபவம் இருக்கா? அறிவு இருக்கான்றான். என்ன பேச்ச காண? ஒரு வாட்ச்மேன் வேலைக்கு போனா தொத்துறான். அந்த வேலையை குறிச்ச அறிவு உனக்கு இருக்கான்னு கேட்கான். கல்யாணம் பண்றதுக்கு பொண்ணு தேடி போனா மாப்பிள்ளைக்கு அறிவு இருக்கா? குடும்பத்தை வச்சு காப்பாத்துவாரா? பிள்ளைய காப்பாத்துவாரா? பிள்ளைய நல்லா பாத்துக்குவாரா? அப்படின்னா என்ன அர்த்தம்? குடும்பம் நடத்துறதுக்கான சொல்லுங்கண்ணே அறிவு இருக்கான்னு. உலகத்துல என்னென்னமோ விஷயத்துக்கு அறிவு இருக்கான்னு கேட்கும்போது தேவர் ராஜ்யத்தின் பணியை செய்யறோம், தொத்துறோம், ஆத்துமாக்களை கட்டவிழ்க்கிறோம், பிசாசின் ராஜ்யத்தை எதிர்க்கிறோம், பல ஆயிரங்களை விடுதலையாக்கி பரலோகத்துக்கு நேரா வழி நடத்துறோம். அதுக்கு வேணுமா இல்லையா? என்னது? என் ஜனங்கள் அறிவில்லாமினால் ஓசியா அவன் தோத்துறோம். 6 நாளா 4 6 6 நாள் தோத்துறோம். குழப்புறாங்களே 4 6 அல்ல சொல்லுங்க. அப்போ ஆமா, என் ஜனங்கள் அறிவில்லாமினால் ஆசாரியன் அறிவை தேடுவாங்களாம், வேதத்தை தேடுவாங்களாம். தோத்துறோம். அல்லேலூயாவா? அன்னைக்கெல்லாம் பைபிள் காலேஜுக்கு போகும்போது தோத்துறோம் இன்டர்வியூ வச்சு எடுப்பாங்க. எங்களை பைபிள் காலேஜுக்குள்ள போகணும்னாலே இன்டர்வியூ வச்சு எடுப்பாங்க. தோத்துறோம். நான்லாம் 3 மணி 3:30 மணிக்கு தான் உள்ள போனேன். தோத்துறோம். காலையில 9 மணிக்கு கியூல நின்னாலே 3:30 மணிக்கு தான் உள்ள போறேன். தோத்துறோம். அங்க ஃபேக்கல்டி உட்கார்ந்துருக்கு. கேட்டாக கேள்வி, ஆளாளுக்கு ஒரு கேள்வி கேட்பாங்க. தோத்துறோம். இவருக்கு பதில் சொல்றதுக்குள்ள அவர் கேட்பாரு, அவருக்கு பதில் சொல்றதுக்குள்ள இவர் கேட்பாரு. கடைசியில் ஒருத்தர் ரிஜெக்டட்.